துரைந்தர். இப்போ நான் ரீசெண்டாக வாட்ச் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. இந்த படத்தோட ஜானர் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஸோ இந்த படம் வந்து நிறையா ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம இந்தியாவில் நடந்த நிறையா டெரர் அட்டாக்ஸ், அதை ரியல் லைஃப் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை வந்து எடுத்துக்கிறனால நம்மளால் நிறையா சீன்ஸில் வந்து எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆக முடியுது. அதுபோக இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா செம்ம கிரிப்பிங் ஸ்க்ரீன் ப்ளேயாக இருக்குது. படத்தோட டியூரேஷன் வந்து 3 hours 30 minutes இருந்தாலும் உங்களுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காத மாதிரி ஒரு கிரிப்பிங் ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படம் முழுக்க வந்து வச்சுருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் ஸ்கோப் கொடுத்து, ஸோ எல்லாருமே ஈக்குவலாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், குறிப்பாக வில்லனாக ஒரு அக்ஷய் கண்ணா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செமையாக இருக்கும். ஸோ சில இடங்கள் வந்து நமக்கே ஒரு இதாக இருக்கும். ஸோ ஓகே, அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமான தருணங்கள் நிறைய அந்த படத்தில் இருக்குது. ஸோ யாரெல்லாம் அந்த படத்தை நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். தமிழ் டப்பிங் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து ஏ-ரேட்டட் மூவி. இந்த படத்தில் ஹெவி வயலன்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபேமிலியோடு பார்க்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதை பிளான் பண்ணிட்டு இந்த மூவி நீங்கள் வந்து பாருங்கள். தேங்க்யூ.